என்ன ராதா சௌக்கியமா? ஒரு 1/2 கிலோ தக்காளி போட. என்ன நம்ம பேரு இவனுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? உன்ன மாதிரி அழகான பெண்ணுங்க பேரெல்லாம் எனக்கு தெரியும். நான் யார் தெரியுமா? பக்கத்து கிராமத்து சிங்காரம் பிள்ளை இருக்காரே, அவருடைய மகன் ராமசாமி. உங்க அம்மாவை பத்தி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காலத்துல அலங்கார வல்லின்னா ரம்பு ஊர்வசின்னு ஊரெல்லாம் பேசிக்குவாங்க. யோ, தக்காளிக்கு 1 ரூபாய். இந்த சென்றியா குடியா? சும்மா வச்சுக்க. வீடு எங்க இருக்கு? பொழுது சாயா வரேன். யோ, மரியாதையா பேசு. அதெல்லாம் அந்த காலம். எந்த காலத்திலயும் அதுக்கு மட்டும் தனி மவுஸ் உண்டு ராதா. போயா, மூச்சு முகையை பாரு. எவ்வளவு நேரம் தான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? இன்னொரு வார்த்தை பேசினா மானம் கெட்டு போகும். முருகா, முருகா. வாங்க மாமா. என்னடா தம்பி, நீ வாங்க மாமான்னு சொல்ற முறைய பார்த்தா பொங்க மாமான்னு சொல்ற மாதிரி இருக்குது. நீ எங்களை எல்லாம் கேவலமா பேசி சண்டை போட்டுக்கிட்டு வந்தாலும் மனசு கேட்கல. அதான்டா தம்பி பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். தம்பி வந்து உட்கார்ற. பரவாயில்ல. என்ன விஷயம்? என்ன விஷயமா? ஏண்டா கூட பிறந்த தங்கச்சி மக்களை விஷயம் இருந்தாத்தான் பார்க்க வருவாங்களா? பாமா ராதா. வைத்திய மாமா, எப்ப வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். உங்க அண்ணன் சரியா முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறேன். மாமா, உங்க மேலேயோ மத்த சொந்தக்காரங்க மேலேயோ நம்ம ஜாதியிலயோ பல ஊர்ல 100க்கு 90 பேரு நல்ல முறையா குடும்பத்தை அமைச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துறாங்க. நானும் அப்படித்தான் வாழ விரும்புறேன். அரே, உன் விருப்பப்படி நீ வாழ்க்கை நடத்துறத யாருக்கும் சொல்ல முடியும். ஆனா ராதா வாழ்க்கையை ஏண்டா கெடுக்கிற? கெடுக்கல மாமா. உங்களால ராதா வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜாக்கிரதையா இருக்கேன். உலகம் தெரியாம பேசாத. இந்த வர்றது நான் நினைச்சா ராதாவை கோடீஸ்வரியா வாழ வைக்க முடியும்டா. மாமா, எனக்கு கோடீஸ்வரியா வாழணும்னு ஆசை இல்ல. ஒருவேளை கஞ்சி குடிச்சாலும் மானத்தோடு குடிக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சின்ன வயசுல பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கு. நீங்க எந்த உபதேசம் பண்ண வேண்டாம். இந்த வர்ற தம்பி, இப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்த ஒரு பெண்ணுக்கு காவடி எடுத்தாலும் மாப்பிள்ளையே கிடைக்காத. அப்படியே கிடைச்சாலும் கையால் ஆகாதவன் தாண்டா கிடப்பான். ராதா 3-4 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு அதுக்கு பசியும் பட்டினியுமா கிடக்கிறத பார்த்து நான் கண்ணீர் வடிக்கணுமா? அப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் அந்த பிள்ளைங்க இதுதான் எங்க அப்பா சுட்டி காட்ட ஒருத்தர் இருப்பா இல்லையா? அப்பன் பேர் தெரியாம ஐஸ்வர்யத்தோடு வாழ்மா மாமா. மேலும் மேலும் கோபத்தை கிளறாதீங்க. பழச நினைச்சு பார்த்தா 10 கிட்ட வருது. சரிப்பா, அப்புறம் ஓ இஷ்டம். ஆனா வெறும் தத்துவமும் சுயமரியாதையும் சோறு போடாது. அத தெரிஞ்சுக்க. இந்த சனிங்களை விட்டு நாம வந்தாலும் இதுங்க நம்மள விடாது கொண்டிருக்க. நீ இவ்வளவு அழகா இருக்க விடுவாங்களா? மானத்தை வித்தவங்களுக்கு அந்த மானம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு தெரியாது ராதா. மானத்துக்காக போராட நம்மளை பார்த்தா அவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். ஏன்னா நாம இந்த ஊரை விட்டு போயிட்டா என்ன? இல்ல ராதா, இவங்களுக்கு முன்னாலேயே நாம வாழ்ந்து காட்டணும். நம்மள முகத்துக்கு நேர கேலி பேசினவங்க நம்முடைய நல்ல வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படணும். இன்னும் 1-2 மிச்சம் இருக்கிற நம்ம ஜாதி பசங்க நம்ம பார்த்து நல்ல வழி கொள்ளணும். லட்சுமி, லட்சுமி, இத வந்துட்டேன்ப்பா. என்னம்மா காலேஜுக்கு ரெடியா இல்லையா? நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன்ப்பா. முருகா வரலையான்னு காத்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. அவன் எவ்வளவு நேரமா வண்டியை வச்சுட்டு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கான். ஒரு குரல் கொடுத்தா என்னவா?
முருகா, தினம் 3 மைல் காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறியே. போர் அடிக்குது. ஏதாவது பேச. என்ன பேசுறது? ஊர் கதை, பக்கத்து வீட்டு கதை, எதையாவது சொல்ல. அது எனக்கு பிடிக்காது. உனக்கு எதுதான் பிடிக்கும்? அவங்க வேலையை அவங்க பார்க்கணும். அதான் எனக்கு பிடிக்கும். சரி, நீ பேசலன்னா விடு, நான் பேசுறேன். ஒரு விதத்துல உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு விதத்துல பிடிக்கல. என்னவோ எந்த விதத்துல பிடிச்சிருக்கு, எந்த விதத்துல பிடிக்கலன்னு கேள. சொல்லுங்க. தவறான ஒரு குடும்பத்துல பிறந்தாலும் சரியான வாழ்க்கை அமைச்சுக்கணுங்கிறதுக்காக உன் ஜாதி சனத்தையே எதிர்த்துக்கிட்டு தனியா வஞ்சல் போடுறியே, அந்த ரோஷம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா என்ன பேசினாலும் எதுக்கும் மனம் விட்டு பேசாம ஊன்னு மௌனம் சாதிக்கிறியே, அது பிடிக்கல. பழக்கம். ஆமா, சாயங்காலம் காலேஜ் விட்டு நான் வர வரைக்கும் நீ என்ன செய்வ? வண்டியிலேயே உட்கார்ந்துருப்பியா? சும்மா உட்காந்துருக்க மாட்டேன், புத்தகம் படிப்பேன். என்ன புத்தகம்? ஏதாவது காதல் கதைகளா? திருக்குறள். புத்தகம் எல்லாம் படிக்கிற நீ ஏன் என்கிட்ட சரளமா பேச மாட்டேங்கிற? யார்கிட்ட என்னென்ன பேசலாம்னு ஒரு அளவு இருக்கு. பேசுறது கூடவா? ஆமா, எல்லாத்துக்குமே ஆதாரம் பேச்சு தானே. பேச்சு வளர்ந்தா நட்பு வளரும், அந்யோன்யம் அதிகமாகும், வம்பு வேலையாகும். இல்ல முருகா, வார்த்தைகளுக்கும் வெட்டி அரட்டைக்கும் இல்லாத பலம் பார்வைக்கு உண்டு. ஒரு நாள் அப்பா உன்னை அழைச்சிட்டு வந்து, புதுசா சேர்த்திருக்கிற வண்டிக்காரன் இவன் தான்மா, பேரு முருகன், நீ பாட்டுக்கு வண்டிக்காரா அது இதுன்னு கூப்பிடாத, ரொம்ப ரோஷக்காரன் அறிமுகப்படுத்தினதும் நான் எங்க அம்மாவே என்ன வியாபாரம் பேசுறா, நான் சும்மா போக. இனிமே தான் போணுமா? அவங்கதான் சம்பிரதாயங்களுக்கு பலியாகிட்டாங்கன்னா நம்மையாவது நல்லா வாழ விடக்கூடாது. அவங்க வாழ விடலைனாலும் நாம வாழ்ந்து காட்டுவோம். அப்படி சொல்லு, இந்த உறுதி எப்போ இருக்கணும். ஐயா, என்ன முருகா? 2 வருஷத்துக்கு முன்னால நீங்க இனாம கொடுத்த நிலத்துல கடலைக்காய் விதைச்சேன். போன வருஷம் 500 ரூபாய் கிடைச்சது, இந்த வருஷம் 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. சுத்தி வேலி போட்டு 50 தென்னுங்களை வச்சு நல்லா வளர்ந்துருக்கு. பேஷ் பேஷ். என்னடா இவன் நம்ம சும்மா கொடுத்த நிலத்தை நம்மகிட்டயே விற்கிறான்னு நினைக்காம அந்த நிலத்தை நீங்களே எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா. இப்ப எதுக்குடா அவனுக்கு 3000 ரூபாய்? என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். லட்சுமி, பெட்டியில இருந்து 3000 ரூபாய் பணம் கொண்டு வாமா. சரிப்பா. நீ அந்த நிலத்தை தரவானா, பணத்தை கடனா வச்சுக்க. வருஷம் உன்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கொடு. சரிங்க. ஐயாவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். டேய், இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறல்ல. சரி, மாப்பிள்ளை யாரா? நம்ம சரஸ்வதி அம்மா மக சிங்காரா இல்ல, அவன்தான். மெட்ராஸ்ல 400 ரூபாய் சம்பளத்துக்கு டிரைவர் வேலை பாக்குறானா. பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கான். போய் பேசின உடனே முடிஞ்சது. லீவ்ல வந்திருக்கானா. சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்றாங்க. டேய் முறையா, மூளை கட்டவரே, நல்ல வேலை. யார் மாப்பிள்ளைன்னு கேட்டது நல்லதா போச்சு. லட்சுமி, என்னப்பா? பணம் வேணாமா? வேணாம். டேய் முருகா, உன் தங்கச்சிக்கு எந்த மாதிரி வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு நீ நினைச்சியோ அதை விட கேவலமான வாழ்க்கை தாண்டா அமையும். அவனுக்கு அவளை கட்டி கொடுத்தா அந்த பையன் மெட்ராஸ்க்கு அவளை கூட்டிக்கிட்டு போய் கூறு போட்டு வித்துருவான்டா. ஐயா, மெட்ராஸ் அவன் என்ன தொழில் பண்றான் தெரியுமா? கடவுளே. சரி சரி, உன் தங்கச்சிக்கு நீ மாப்பிள்ளை பார்த்தது போதும், நான் பாக்குறேன். இப்போ